திரு கருணா, இங்கே ஒருபுறம் தொடர் தேர்தல்களில் வெற்றி, எல்லா தேர்தல்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு, உடனே மகளிர் அணி மாநாடு, அடுத்ததாக இன்னொரு மகளிர் அணி மாநாடுன்னு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டியதனுடைய அவசியம் என்ன? நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவது பிள்ளைங்க பள்ளியில் படிக்கும்போது ஒரு சில பிள்ளைகள் தினமும் படிப்பாங்க. அன்றைக்கி பரீட்சை முடிச்சுட்டு வந்தவொடனே, பள்ளி முடிச்சுட்டு வந்தவொடனே உட்காந்து அன்னன்னைக்கு சிலபஸ் அன்னன்னைக்கு படிப்பாங்க. ஒரு சில பேர் டெஸ்ட் வைக்கும்போது டெஸ்ட் நேரத்தில் படிப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் தேர்தலுக்கு முன்னாடி தான் அதாவது தேர்வுக்கு முன்னாடி அந்த ஸ்டடி ஹாலிடேஸில் மட்டும்தான் புக்கை எடுத்து தேடுவாங்க. தினமும் படித்து தினமும் அந்த சிலபஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு பிள்ளையாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசை நடத்தி வருகிறது. எப்பொழுதுமே அப்படித்தான். அந்த ஆட்சி அதிகாரம் கையில் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை மக்களுக்காக பயன்படுத்துவது, மக்களின் பணிக்காக பயன்படுத்துவது. இப்போ இதை சொல்லும்பொழுது நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் முடிவு எடுக்கட்டும். ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பார்க்க முடியும்? ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை நேரில் பார்க்க முடியும்? கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை முதலமைச்சரை நேரில் சந்திக்க முடியும். முதலமைச்சர் மாவட்டங்களுக்கு வருகிறார், திட்டங்களை தொடங்கி வைக்கிறார், நடந்து செல்கிறார், மக்களை சந்திக்கிறார், தங்குமிடங்களில் மனுக்களை பெறுகிறார், மனுக்களுக்கு தீர்வுகளை காண்கிறார். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ 2 மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும்பொழுது இந்த ஆட்சி என்பது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, திட்டங்களை எந்தெந்த திட்டங்களை அறிவிக்கிறாரோ முதலமைச்சர் அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஆட்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஆட்சிக்கு கடைசி நேர எக்ஸாம் டென்ஷன் அதனால் இல்லை. அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் பணி என்பது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற இந்த தேர்தலுக்கான எங்களுடைய இலக்கை, டேக்லைனை எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்பே கொடுத்து விட்டார். நாங்கள் ஒரு 8-9 மாதங்களாகவே தேர்தல் பணியிலேயே அரசியல் களத்தில் இருக்கிறோம். நாங்கள் தொகுதிகளுக்கு பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன, பூத் லெவல் கூட்டங்களே கிட்டத்தட்ட 7-8 முறை நடத்திவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடத்தக்கூடிய இந்த மாநாடுகள், பெரிய அளவில் நடக்கக்கூடிய மண்டல அளவில் மாநாடுகளை கட்சி இப்போ நடக்கிறதுலாம் பொதுமக்களுக்காக, பெண்களுக்காக, பொதுமக்களுக்காக, இளைஞர்களுக்காக. ஆனால் கட்சி அளவிலேயே BLA 2 எனப்படக்கூடிய அந்த பூத்தில் உட்காரக்கூடிய பாக முகவர்களை ஒவ்வொரு மண்டலத்திலும் 16,000-20,000 பாக முகவர்களை வைத்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்த, அவர்களுக்கு பயிற்சி முகாம்களை நடத்தி இருக்கிறோம். அப்போ தொடர்ந்து மக்களுடைய ஆட்சியிலும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ மக்களோடு இணைந்து இருப்பது, நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பது, நீங்க சொல்ற மாதிரி சந்திப்புகளை நடத்துவது என்பதுக்கும் தேர்தல் அரசியல், அப்படி தேர்தலை கணக்கோடு நடத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அப்படின்னா இல்ல நாங்க தொடர்ந்து மக்களை சந்திக்கிறதே தேர்தல் கணக்கோடு தான் சந்திக்கிறோம் அப்படின்னு பொருள் கொள்ளணுமா? அதாவது திரு ஐயநாதன் ஐயா சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னார். ஒரு நல்ல ப்ராக்ரெசிவான ஒரு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க நல்ல முடிவை எதிர்பார்க்கிறாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை நல்லா பரிச்சை எழுதும், நல்ல முடிவை எதிர்பார்ப்பதில் ஒன்றும் எந்த தவறும் கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் தேர்தலை நோக்கி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா திட்டங்களும் எதிர்கால தலைமுறையை நோக்கி தான். இந்த முறை நாங்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ புதுமை பெண், நான் முதல்வன், இந்த 2 திட்டங்களும் கல்லூரியில் சேரக்கூடிய பிள்ளைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் உடனே இவர்கள் கல்லூரியில் சேர்ந்த உடனே இவர்களுக்கு நாங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். உடனே இவர்கள் அந்த வயதுக்கு அந்த வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொடுப்பதில்லை. இந்த திட்டங்கள் எதிர்கால தலைமுறைக்கு, இன்னிலிருந்து ஒரு 20 வருடம் 30 வருடம் கழித்து ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த குடும்பத்தை திறம்பட வழி நடத்துவதற்கு என்னென்ன தேவையோ சப்போர்ட் சிஸ்டம், அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம்னு இப்போ நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்பது இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் எந்த மாநிலமும் நம்முடைய தமிழ் மாணவர்களை, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக உயரத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க சொல்ற அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் எக்ஸாமும் ஒரு மேண்டேட் அடிப்படையில் தானே தீர்மானிக்கப்படுது. தேர்தல்ன்ற ஒன்று நடக்குது, அதுல மக்கள் அளிக்கக்கூடிய வாக்குகள்ங்கிற மதிப்பெண்கள் தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த யாரு வெற்றி பெற்றார்கள்ங்கிற அடிப்படையில் இருந்தால் அது தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அதுல அப்படி ஒரு கணக்கு இருக்கத்தானே செய்யும். ஜனநாயகத்தின் அடிப்படையே தேர்தல் தான். மக்கள் தேர்தல் மூலமாக சந்தித்து
மக்களுக்கு நாங்கள் இதையெல்லாம் சொல்லி செய்கிறோம், இப்படி எல்லாம் பண்ணுகிறோம்னு சொல்லி தான் வாக்குகளை எல்லா கட்சியும் கேட்குது. நாங்களும் அப்படிதான் ஒரு தேர்தலை சந்தித்தோம், நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த தேர்தலில் மக்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்போம். மக்களிடம் நாங்கள் சந்திக்கும் பொழுது ஐயநாதன் ஐயா சொல்லும்போது கூட சொன்னார், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக பதில் அளிக்கிறார். அது எங்களுடைய கடமை. இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் சிஸ்டம் மாறி போயிருக்கு, நிறைய மாறி இருக்கு. கன்வென்ஷனலான ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் கிடையாது. பொதுக்கூட்டம் போட்டு மேடை போட்டு நம்முடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் செல்லக்கூடிய அந்த சிஸ்டம் கிடையாது. இப்போ நிறைய மாறி சோஷியல் மீடியா இப்போ டிவி டிபேட் வந்திருக்குது. டிவி டிபேட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா வந்திருக்கு. சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம் இப்போ ஃபேக் நியூஸஸ், மீம்ஸ் இப்படி போயிருக்குது. ஆனா இன்னைக்கும் ஒரு ஓல்ட் ஸ்டைல் பொலிட்டீஷியன் 50 ஆண்டு காலம் நீங்க சொன்ன இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் இன்னைக்கும் முதலமைச்சர் சாலையில் இறங்கி மக்களை சந்திக்கிறார், ரோட் ஷோ போறார் அப்படிங்கறதான அதைத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கும் முதலமைச்சர் ஒரு சீசன் பொலிட்டிஷியன், இந்தியாவில் ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன்ல ஒருத்தர். அப்ப இவருக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்த போது அந்த வாய்ப்பை முதலமைச்சர் ஜனநாயக பூர்வமாக எப்படி பயன்படுத்துகிறார் என்பதுக்கு தான் ஐயநாதன் அவர்கள் சொன்ன அந்த உதாரணம். அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் என்ன குற்றச்சாட்டுகள் இல்லாமல் எந்த மேடையில் சொன்னாலும் அதற்கு மறுநாளே அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் உடனடியாக பதில் அளிப்பார்கள், அல்லது முதலமைச்சரே அடுத்த வாய்ப்பில் அவர் பதில் கொடுப்பார். அப்ப எதிர்க்கட்சி தலைவரை உதாசீனப்படுத்தாமல் எந்த ஒரு ஜனநாயகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகளில் தான் செய்த சாதனைகளை நம்பி மக்களிடம் தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து வாக்குகளை கேட்க நீங்க சொன்ன எல்லா களத்திலும் குறைந்தபட்சமா நீங்க செய்ததை சொல்றதுக்கோ அல்லது செய்வோம்னு சொல்றதுக்கான ஒரு நெருக்கடியை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்துறாங்க, அப்படி புரிஞ்சுக்கணுமா? எதிர்க்கட்சியே இல்லைனாலும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்கணும். நமக்கு எந்த எதிர்க்கட்சியும் இல்லைனாலும் சுயேட்சையாக நிற்க மாட்டாங்களா? எல்லா எதிர்க்கட்சியும் எடுத்துட்டாலும் சுயேட்சையாக இருப்பாங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு ஈரோடு தேர்தலில் என்ன நடந்தது? பெரும்பாலான எதிர்க்கட்சிகள், எல்லா எதிர்க்கட்சிகளும் இல்ல. ஆனால் அதனால நாங்க எந்த எதிர்க்கட்சியும் இல்லைன்னு திராவிட முன்னேற்ற வீட்டில் இல்ல போய் தேர்தல் பணி செய்து அந்த மக்களிடம் அவர்களிடம் பேசி அவர்களிடம் வாக்கு கேட்டு முறையாக தான் தேர்தலை நடத்தணும். அப்ப தேர்தலில் சென்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்பது என்பது ஜனநாயகத்தின் கடமை. அந்த கடமையை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதையில் இருந்தாலும் சரி, தொடர் வெற்றிகளில் இப்பொழுது இருக்கும் போதும் சரி, அல்லது தொடர் தோல்விகளில் நாங்கள் இருந்த போதும் சரி, ஒருபோதும் ஜனநாயக பாதையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் விலகியதே இல்லை. மக்கள் தீர்ப்பு தான், மக்களை சந்திப்போம், எங்கள் சாதனைகளை சொல்கிறோம். அதன் வெளிப்பாடாகத்தான் இப்பொழுது நடத்தக்கூடிய மாநாடுகள் பெரிய எழுச்சியுடன், மிகப்பெரிய ஒரு எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிறது. என்றால் சட்டியில் இருக்கிறதால தான் அகப்பையில வருது, சட்டில் இல்லைன்னா அகப்பையில வராது. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், பேசலாம். சூர்யா, இங்க திராவிட பொங்கல் சமத்துவம் வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு முதலமைச்சர் சொல்லி ஒரு திராவிட பொங்கல்னு ஒன்று சொல்றாரு. இப்போ மோடி பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அமைச்சர் பியூஷ் கோயலும் வர்றாங்க. இது வெறும் பொங்கல் கொண்டாட்டம் தானா? இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? முதல்ல கருணா சொன்ன மாதிரி கடைசியில் படிக்கிறவங்க தான் கடைசியில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு தகவல்களை தெளிவுபடுத்துகிறது. அதாவது இன்றைய இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பயணம். இவங்க போடுறது போல் மண்டல மாநாடுலாம் கிடையாது. சட்டமன்ற தொகுதி வாரியாக 175 தொகுதிகளை ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற ஒரு யாத்திரையை அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் துவங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 170 தொகுதிகளில் இந்த பயணத்தை முடித்திருக்கிறார்.